إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير صدق الله العليم ربنا أتمم لنا نورنا எங்கள் இறைவா எங்களுக்கு நீ வழங்கிய அந்த ஒளியை நிரப்பமாக ஆக்கி வைப்பாயாக வகஃபிர்லனா எங்களை மன்னிப்பாயாக இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் அனைத்து வஸ்துக்களின் மீதும் நீயே ஆற்றல் உடையவன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, வகஃபிர்லனா எங்கள் இறைவா எங்களை மன்னிப்பாயாக இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் அனைத்து வஸ்துக்களின் மீதும் நீயே ஆற்றல் உடையவன். அல்லாஹுவை தவிர வேறு ஒன்றை கொண்டு எந்த விதமான திருப்தியையும் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களோ அல்லது ஈமான் கொள்ளாதவர்களோ அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதை தவிர எதையுமே அவர் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் எதை தடுத்துட்டானோ அதை இவர் எந்த நிலையிலையுமே அடைந்து கொள்ள முடியாது. கொடுக்கணும்னு அல்லாஹ் நாடுனானா அது எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவருடைய கையில வந்து சேர்ந்துடும். கொடுக்க கூடாது என்பது இறைவனுடைய அல்லாஹ்வுடைய நாட்டமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை அவர் என்ன முயற்சி செஞ்சாலும் அதை என்ன செஞ்சிட முடியாது. ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அதை அடைந்து கொள்ள முடியாது. என்ன காரணம்னா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹுவே அனைத்து வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான். அவனே ஆக்கக்கூடியவன், அவனே அழிக்கக்கூடியவன், அவனுக்கு எல்லா விதமான அதிகாரமும் அல்லாஹ்விடத்துல இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸே குதுஸியில இந்த ஹதீஸ் இடம்பெறுது. நாளை மறுமை நாளையில 3 நபர்களின் மீது அல்லாஹ் வழக்கு தொடருவான். இந்த வழக்க மலக்குமார்கள் சொல்ல மாட்டாங்க, அல்லது நம்முடன் இந்த உலகத்துல வாழ்ந்து மரணித்திருக்கக்கூடிய உறவுகள். ஏன்னா மறுமை நாளையில பலவிதமான வழக்குகள் அங்க நடைபெறும். ஒரு பெரும் நீதிமன்றமே அங்க செயல்படும். அந்த நீதிமன்றத்தினுடைய ஒரே நீதிபதி யாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஒருத்தன் தான். இப்போ மலக்குமார்கள் வழக்கு தொடருவாங்க. பாவம் செய்தவர்களை கொண்டு மலக்குமார்களை கொண்டு அங்க வழக்கு நடைபெறும். நபிமார்கள் அவர்களை கொண்டு வழக்கு நடைபெறும். அதே போன்று சொந்த பந்த உறவுகளுக்குள்ள அதுக்குண்டான பிரச்சனை அங்க ஒரு வழக்கு நடைபெறும். இதுக்கெல்லாம் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். யாரு செய்து என்ன பிரச்சனை இருக்குது என்பதெல்லாம் இறுதியான முடிவுக்கு அல்லாஹ் ஒரு தீர்ப்பு கொண்டு வரும். ஆனா இங்க 3 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த 3 பேரு மீதும் அல்லாஹ்வே வழக்கு தொடருவான். இது நேரடியாக ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதியே ஒருவர் மீது வழக்கு தொடர்ந்து அங்க என்ன நிலைமையாகும். அதே போன்று அல்லாஹ் இந்த 3 நபர்கள் மீது வழக்கு தொடர்வான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு 3 நபரை பத்தி சொல்றாங்க. அதுல முதலாவது நபர் யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், என்னுடைய பெயரில் சத்தியம் செய்து மோசடி செய்தவன். அல்லாஹ் மீது ஆணையாக உங்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு அவருக்கு துரோகம் செய்யறேன். அல்லாஹ் மீது ஆணையாக உங்களுக்கு இதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றுவதற்கு உண்டான சூழல் அமையாமல் விட்டுட்டாருன்னா வேற. ஆனா அதை நிறைவேற்றக்கூடிய எல்லா சூழலும் இருந்தும் அதை அவரு நிறைவேற்றாமல் அப்படியே விட்டுறது. அல்லாஹ் மீது சத்தியமாக என்பதாக கூறி செய்த ஒரு தவறை செய்யவில்லை என்பதாக சத்தியம் செய்து ஏமாற்றுவது, அல்லாஹ் மீது சத்தியமாக என்பதாக சத்தியம் சொல்லி அதில் பொய்யை உள்ளே திணித்து விடுவது, இந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதனின் மீது நாளை மறுமை நாளையில நேரடியாக அல்லாஹ் வழக்கு தொடர்வான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். 2வது, ஒரு சுதந்திரமான மனிதரை
உண்ணக்கூடியவன். இன்னைக்கு ஆள் கடத்தல், எவ்வளவோ விதமான கடத்தலை பார்க்கிறோம். குழந்தைகளை, இளம் பெண்களை கடத்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இது போன்ற செயலில் ஈடுபட்டவனின் மீது நேரடியாக என்ன செய்வான்? அல்லாஹ்வே வழக்கு தொடர்வான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக, ஒரு வருடத்துல நல்ல வேலையை வாங்குற, ஒரு வருடத்துல நல்ல வேலையை வாங்கிட்டு அந்த வேலைக்கு உண்டான கூலியை கொடுக்காமல் இருக்கக்கூடியவன், இவனின் மீதும் அல்லாஹ் நேரடியாக வழக்கு தொடருவான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிடத்துல ஒருவர் வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய வியர்வை துளி காய்வதற்கு முன்னால் அதனுடைய கூலியை நீங்க கொடுத்துடுங்க, நீ அப்புறம் வந்து வாங்கிக்கன்னு கூட சொல்லக்கூடாது. வேலை முடிஞ்சிருச்சு, அந்த கூலியால வந்து நிக்கிறான், ஐயா நான் வேலையை முடிச்சுட்டேங்க அப்படின்னு நிற்கும் பொழுது உடனடியாக அவனுடைய கூலியை கொடுத்துடுங்க, நீ போயிட்டு வான்னு கூட சொல்லாதீங்க. அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவனுக்கு உண்டான கூலியை நீங்க கொடுப்பதே ஆக சிறந்தது. அப்ப இதுல ஏமாற்றக்கூடியவன், இந்த மூன்று நபர்களின் மீதும் நாளை மறுமையில அல்லாஹ் வழக்கு தொடருவான். எனவே இந்த மூன்று விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல முதலாவது விஷயம் பொய் சத்தியம் செய்யறது. பொய் சத்தியத்தை வேற எது மேலே செய்வதற்கு நம்ம அனுமதி கிடையாது. இன்னைக்கு குர்ஆன் மேல சத்தியம் சொல்லி சத்தியம் செய்யறத பார்க்கணும், அதுக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது. குர்ஆன் மேலாம் சத்தியம் செய்யக்கூடாது. என் பிள்ளைங்க மேல சத்தியங்கிறத பாக்குறோம். எத்தனையோ பெண்கள் என்ன செய்யறாங்க, என் பிள்ளை மேல சத்தியம், என் புருஷன் மேல சத்தியம் என்பதாக எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி சத்தியத்துக்கெல்லாம் மார்க்கத்துல அனுமதி கிடையாது. சத்தியம் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்குறான். அது யாரின் மீது செய்யணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஒருவனின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும். நாம ஒரு அவதூறுக்கு உள்ளாக்கப்பட்டுட்டோம், அதை யாருமே நம்பல, இறுதி கட்ட நிலை. அப்போ இதை எல்லா மக்களும் நம்பணும், அதுக்கு நம்ம சத்தியம் செஞ்சே ஆகணும். அதுக்கு போய் என்ன செய்யக்கூடாது, என் மனைவி மேல சத்தியம், என் பிள்ளைங்க மேல சத்தியம், வானத்து மேல சத்தியம், பூமி மேல சத்தியம், குர்ஆன் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சத்தியம் செய்யறத பார்க்கணும். அது மேலாம் இது போன்ற சத்தியமே மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நம்ம அவதூறுக்கு உள்ளாக்கப்பட்டுட்டோம், நாம நிரபராதி என்பதை அவங்க நம்பணும், அதுக்கு நமக்கு ஒரு சத்தியம் தேவை. இது கடைசி கட்ட நிலை. அல்லாஹ் மீது சத்தியமாக நான் செய்யல, இது மட்டும் அனுமதி இருக்கு. அப்ப இந்த அல்லாஹ் மீது செய்யக்கூடிய சத்தியம் உண்மையானதாக இருக்கணும், தேவை உள்ளதாக இருக்கணும். சும்மா தேவை இல்லாததுக்கெல்லாம், காரணமே இல்லாததுக்கு, ஒண்ணுமே இல்லாததுக்கு தான் அல்லாஹ் மீது சத்தியம் செய்வது என்பது கூடாது. அது அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் மீது பொய் சத்தியம் செய்வது, அல்லாஹ் மீது சத்தியம் செய்து அதுல மோசடி செய்வது, இது போன்ற நிலையில் நாளை மறுமையில அல்லாஹ்வை சந்தித்தால் அல்லாஹ் வழக்கு தொடருவான். அல்லாவே வழக்கு தொடர்ந்து அவனுடைய நிலைமை என்ன அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, உலக வாழ்க்கையில பொருளாதாரத்தை நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். இந்த ஆள் கடத்தல், பொருள் கடத்தல், ஒரு சின்ன பொருளை திருடிட்டாலே இஸ்லாம் ரொம்ப வன்மையாக அதனுடைய சட்டத்தை நம்ம பார்க்கிறோம். என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி விட்டால் கூட நான் என்ன செய்வேன், கைகளை வெட்டுவேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாம் அந்த திருடுவதை, கடத்தல் செய்வதை, ஒருவருடைய பொருளை அபகரிப்பதை விரும்பல. அதே போன்ற இந்த செயலும், ஆளை கடத்துறது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு அதனுடைய வருவாயில் உண்ணக்கூடியவனும் அல்லாஹ் நேரடியா வழக்கு தொடரான். நல்ல வேலையை வாங்கிட்டு சம்பளத்தை கொடுக்காம இழுத்தடிக்கிறது அல்லது சம்பளத்தை குறைச்சு கொடுக்கிறது, அவனுடைய வேலைக்கு தகுந்த அந்த சம்பளம் இல்லாமல் அவனை அனுப்பி விடுவது, இது எல்லாம் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளாக்கப்படும். இவர்கள் மூன்று நபர்களின் மீது நிச்சயமாக அல்லாஹ் வழக்கு தொடருவான். மறுமையில் பெரும் கொண்ட கை சேதத்திற்குரியவர்களாக இவர்கள் மாறுவார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய உதவியை விட்டு இவர்களை தூரமாக்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அடுத்து, இந்த மூன்று நபர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஸ்ரத்னா சௌஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த மூன்று நபர்கள் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் கேள்வியும் இவர்களுக்கு லேசாக இருக்கும், இவர்களுடைய நிலை சொர்க்கமாக இருக்கும். யார் அப்படின்னு சொன்னா, ஒன்று, உலக வாழ்க்கையில எந்த இடத்திலையும் எந்த நேரத்திலையும் தன்னை கொண்டோ, தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டோ, தன்னுடைய வருமானத்தை கொண்டோ, தன்னுடைய உயர்வை கொண்டோ கடுகு அளவு கூட யாரிடத்திலும் பெருமை இல்லாமல் வாழ்ந்து மரணித்தவர், பெருமை இல்லாத நிலையில வாழ்ந்து அவர் மரணிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இவர் சொர்க்கத்திற்கு செல்வார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. தன்னை கொண்டு, தன்னுடைய வருமானம், தன்னுடைய பொருளாதாரம், தனக்கு உண்டான பதவி, தனக்கு உண்டான அந்தஸ்து, அவருக்கு எது கிடைச்சாலும் சரி, அவருக்கு எதை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானோ
அந்த வணங்கி அந்த அருளை வைத்து என்ன செய்ய மாட்டாரு, பெருமை கொள்ள மாட்டார். பெருமை இல்லாத நிலையில் வாழ்ந்து மரணித்து விட்டால் அவர் சொர்க்கம் போவார். இன்னொரு ஹதீஸ் இருக்கு, கடுகளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பெருமை இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர். இரண்டாவது, பொதுவான சொத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொதுவான சொத்தில் கையாடல் செய்யாமல் இருந்தவர். இவர் என்ன செய்வார், நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போயிடுவார். பொதுவான சொத்து அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பள்ளிவாசல், அதனுடைய பொருளாதாரங்கள், அதனுடைய சொத்து, அதுக்கு சம்பந்தமான பொருள்கள், பொருளாதாரங்கள், பணம், காசு எதுவாக இருக்கலாம், இது பொது உடைமை. அதே போன்று ஒரு 10 நபர்களுடைய பொறுப்போர்கிட்ட ஒப்படைக்கப்படுது, அது ஒரு பொது உடைமை. இப்படி பொது சொத்துகள்ல அவரிடத்துல ஒப்படைக்கப்படுது, அதுல இருந்து அவர் என்ன செய்யல, கொஞ்சம் கூட எடுக்கல, தனக்காக வேண்டி எந்த நிலையிலையுமே எடுக்கல, அதுல எந்த விதமான திருட்டுத்தனமும் செய்யல, கையாடலும் செய்யாமல் இருந்தால் இவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார். மூணாவது சொன்னாங்க, கடன் இல்லாமல் ஒருவர் மரணித்து விட்டால் நிச்சயமாக அவர் சொர்க்கம் செல்வார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த கடன் முடிந்த வரைக்கும் நம்ம மேல என்ன கடன் இருக்குதோ அந்த கடனை முடிக்கிறதுக்கு உண்டான வழியை தேடும். நம்ம மேல என்ன கடன் இருக்குதோ அந்த கடனை முடிந்த வரைக்கும் அதை எப்படியாவது அந்த கடனை நாம முடிச்சுடணும். ஏன்னா எப்போது மௌத்து வருங்கிறது தெரியாது. கடனோடு மரணிச்சு விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கடனாளிக்கு தொலை கூட அவங்க வைக்கல, வேற ஆள தொலை வைக்க சொன்னாங்க. அப்ப கடனோடு மரணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பெரிய கை சேதத்துக்குரிய ஒரு நிலையாக மாறும். அதனால முடிந்த வரைக்கும் கடனை மௌத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய கடனை நமக்கு ஞாபகம் இருக்கும் பொழுது அந்த கடனுடைய தொகையை முழுசா கொடுக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது என்ன செய்யணும், கொடுத்து அந்த கடனை விட்டு வெளியே வந்து விட்டால் அவர் மரணிக்கும் போது அவர்கிட்ட எந்த கடனும் இல்லை, யாருக்கும் அவர் பணம் கொடுக்கணுங்கிற எந்த நிலையும் நம்ம இல்லாம அவர் மரணிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நிலையிலே மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக, நரகத்தை விட்டு பாதுகாத்து அருள் புரிவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.